Hello students, welcome you to this live session. So today we are going to study a lot of 2 mark, 3 mark questions. Already ஒரு கிளாஸுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்ல. So today is our second session. Last class we studied 15 questions. So today without repetition we are going to learn some questions with clear concepts. Last class attend பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம aim not only doing that one sum, right? அந்த சம் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் இருக்குது அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த டைப்பில் எந்த சம் வந்தாலும் உங்களை அதை தயார் பண்ணிடுவோம்ல. ஸோ தட் யூ கேன் டூ 2 mark 3 mark கொஸ்டின்ஸ், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் ஈஸியாக செய்திடலாம். எல்லா கான்செப்ட்ஸ் தரவாயிரும். ஈவன் 5 mark கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த செஷன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுனால 2 mark 3 mark நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம் மார்க்ஸ். And even created questions also you can do very easily. Okay, right. So today we start with question number 16. ஒரு ஈஸியான கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம். ரைட், பூலியன் ஆல்ஜிப்ரா. ஈஸியான டாபிக்னாலே ட்ரூத் டேபிள் சொல்லுவோம்ல, ட்ரூத் டேபிள். அப்போ ட்ரூத் டேபிள் என்ன ஞாபகத்தில் வைக்கணும்? ட்ரூத் டேபிளில் when both are true, மீட்டுக்கு என்ன ஞாபகத்தில் வைக்கணும்? Let other students also join. So you can invite your friends also. Okay, let them also get the benefit. Just 1 hour class. 8 o'clock ஆரம்பிக்கிறோம், 9 o'clock will finish it. Okay, 2 mark ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யலாம். ஒரு சாப்டர் பை சாப்டர் போடக்கூடாது, அக்ராஸ் 12 சாப்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஓகே, மீட்டுக்கு என்ன ஞாபகத்தில் வைப்பீங்க? when both are true it is true, right? மீதி எல்லாமே ஃபால்ஸ் போடணும். சேம் வே ஃபார் ஜாயிண்ட், when both are false it is false. when both are false it is false. மீட்டுக்கு when both are true it is true. ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false. அப்புறம் இம்ப்ளைஸ் இருக்கும்ல, ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ் எழுதுவீங்க, மீதி எல்லாமே ட்ரூ எழுதுவோம். பை கண்டிஷனல் வரும்போது ரெண்டுமே ஒரே டைப் வந்தால் when both are true, இல்லை ரெண்டுமே ஃபால்ஸ் வந்தால் என்ன எழுதுவோம்? ட்ரூன்னு எழுதுவோம்ல. ஓகே, இது நம்ம டிஸ்க்ரீட் மேத்ஸில் படிக்கிறோம். சேம் திங், அந்த ட்ரூத் டேபிள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கே பூலியன் ஆல்ஜிப்ராங்கல்ல. ஒன்லி திங், அந்த ட்ரூங்கிற இடத்துல 1 யூஸ் பண்ணுவீங்க, ஃபால்ஸுங்கிற இடத்துல என்ன எழுதுவோம்? 0, ரைட்? சம்டைம்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்களா, ட்ரூ ஃபால்ஸுக்கு பதில் அந்த 0 1 போட்டுருங்க. ஆனால் அங்கே ஃபிசிக்ஸில் அப்படி படிக்கிறீங்க, ரைட்? ஓகே, ஸோ மேத்ஸ் எழுதும்போது கரெக்டாக இதே ஃபாலோ பண்ணுவோம், ரைட்? ஓகே, நவ் லிசன். இங்கே என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். A is 0110, B is 1101. புக் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணலாம், அதனால் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சு படிங்க எல்லாமே, ரைட்? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க? A join B. A join B. ஏங்கிறது 0110, ஜாயிண்ட் B 1101. ஜாயிண்ட்டுக்கு என்ன ஞாபகத்தில் வைக்கணும்? மீட்டுக்கு when both are true it is true இல்லை, அப்போ ரெண்டுமே 1 வந்தால் 1 கொடுக்கணும். ஜாயிண்ட்டுக்கு when both are false it is false, அப்போ 2 0 வந்தால் you write 0, ரைட்? அப்போ 2 0 வருதான்னு பாருங்கள். ரெண்டுமே 0 வந்தால் 0. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 வரல. இங்கே 0 இருக்குது, இங்கே 0 வரல. அப்போ எங்கேயுமே வர சான்ஸ் இல்லைல்ல. ரெண்டுமே 0 வந்தால் தான் 0 கொடுக்கணும். அப்படின்னா மீதி எல்லா இடத்துலையும் 1 கொடுங்க. இங்கே 2 0 வந்தால் தான் நம்ம 0, அப்படி எதுவுமே இல்லை. ஸோ in all the cases you are writing 1. Next we have to find A meet B. A meet B. ஏங்கிறது 0110, மீட் Bங்கிறது 1101. இப்போ மீட் நம்ம என்ன ஞாபகத்தில் வைக்கணும்? when both are true it is true. அப்போ ரெண்டுமே 1 வந்தால் 1, ரெண்டுமே 1 வந்தால் 1 எழுதணும், ரைட்? ரெண்டுமே 1 வருதான்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே 1 வரக்கூடிய கேஸ். ஹியர் we have 1, இதுலேயும் 1 இருக்குல்ல. ரெண்டுமே 1 வந்தால் 1. வேறு எதுலையாவது வருதா பாருங்கள். இங்கே 1 இருக்குது, அங்கே 1 வரல, இங்கே 0, அவ்வளோதான் இல்லை. when both are 1 it is 1. அப்படி ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ in all other places you write what? 0. ரொம்ப சிம்பிளானது. கொஸ்டின் சேஞ்ச் பண்ணலாம். 3x3 கொஸ்டின்ஸ் இருக்குது. வெரி சிம்பிள், ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இல்லை. அதை படிச்சுட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் யூ கேன் டூ தட். ஓகே, எஸ், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 17. 17 கொஸ்டின் ஃப்ரம் இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியான டாபிக், வெரி ஸ்மால் டாபிக். அவ்வளோ ஈஸின்னு சொல்ல முடியாது, பட் லாட் ஆஃப் ரிசல்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் அந்த டொமைன் ரேஞ்ச் படிக்கணும். இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் சைன் இருக்கும், சைன் இன்வர்ஸ் இருக்கும், அந்த கிராஃப் படிக்கணும். தென் கடைசியில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் படிக்கணும். எஸ்பெஷலி தீஸ் ஆர் திங்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டடி. ரிமெம்பர், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல. ப்ராப்பர்ட்டி 4 பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டிஸ் உங்கள் புக்கில் இருக்கிறது தான். சைன் இன்வர்ஸ் -x. சப்போஸ் ஒரு கொஸ்டின், write down the reflection identities of inverse trigonometric function அப்படின்னு கொடுத்துட்டா என்ன எழுதுவீங்களா? ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டி அப்படின்னா என்னென்னு யோசிப்போம்ல.
அப்படிலாம் கேட்பாங்களா? இது வரைக்கும் கேட்கல, கேட்கக்கூடாதுன்னு ரூல் கிடையாதுல்ல. எப்போவுமே அப்படி தான் ஒன்று பார்த்த உடனே ஏன் எதை கொஸ்டினை கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி, எஸ்பெஷலி சென்டம் ஆஸ்பிரன்ஸ், சென்டம் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த தியரி பார்ட் இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக அந்த நேமெல்லாம் கூட படிச்சு வைங்க, சரியா? சரி, இது ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், tan inverse minus எக்ஸுக்கு மைனஸ் tan inverse எக்ஸ், cosecant inverse minus எக்ஸுக்கு மைனஸ் cosecant inverse எக்ஸ். மீதி எல்லாத்துக்குமே பை மைனஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுருங்க. எதுக்கெல்லாம் மைனஸ் வரும்? சைன் இன்வர்ஸ், tan inverse, cosecant inverse, இது எல்லாத்துக்குமே மைனஸ் ஆஃப் தட் ஃபங்க்ஷன் எழுதிடுவீங்க. இன் ஆல் அதர் கேசஸ் வாட் வி ஹேவ் ரைட் பை மைனஸ். அதுபோல் சின்ன சின்ன இதோட படிங்க. ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், அந்த ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ். ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ் அந்த நேம்லேயே இருக்குல்ல, ரெசிப்ரோக்கல் இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஐடென்டிட்டிஸ் ரெசிப்ரோக்கல். அப்போ உடனே ஞாபகம் வந்துடும். சைன் இன்வர்ஸ் 1/x ரெண்டுலேயுமே ரெசிப்ரோக்கல் இல்லை, கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஓகே, அதுபோல் இதெல்லாம் வித் நேம். இதில் வந்து பாருங்கள் அந்த கண்டிஷன்ஸ், அந்த இன்டர்வல்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் படிங்க. இது எஸ்பெஷலி ஃபார் the students aiming for full mark. Okay, now next question இதை பேஸ் பண்ணி தான். So this sum can be done in two ways. Sum number 17. Secant inverse minus 2 root 3 by 3. ஒன்று டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்திடலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் என்னங்கிறது. இன்னொன்று இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அந்த 3யும் ரூட் 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லை. 3யும் ரூட் 3 கேன்சல் பண்ணி கொஸ்டின் யூ கேன் ரைட் இட் அஸ். லிசன், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்களா? கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கிவ் ஆன்சர் இன் த chat செக்ஷன். பி இன்ட்ராக்டிவ், ரைட்? ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் அந்த ரூட் 3 and 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 2/√3 வரும். 2/√3. ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸை டைரெக்டாக கூட நீங்கள் எழுதலாம். சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இங்கே ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, சீக்கண்ட் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ் பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/√3 அப்படி எழுதலாம். இது ஒரு மெத்தட் சொல்கிறேன். another method என்ன, ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணி சீக்கண்ட் இன்வர்ஸை காஸ் இன்வர்ஸை கொண்டு வந்து யூ கேன் டூ தட் சம். ஸோ தட் இஸ் பை மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் 2/3. சீக்கண்ட் விச் ஆங்கிள் இஸ் 2/3? அதுக்கு நம்ம என்ன செக் பண்ணோம்? காஸ் எந்த ஆங்கிள் √3/2 வருதுன்னு பார்க்கணும்ல. ஸோ இட் இஸ் 30 டிகிரி. ஸோ π/6 வரும். ஸோ 6 இஸ் எல்சியம். 6π minus π, your answer is 5π/6. Okay, 5π/6 is your answer. Same question can be done in another way. Exam நீங்கள் என்ன மெத்தடில் வேணாலும் செய்யலாம், you will get mark. Another method, the secant inverse you can write it as cos inverse. Cos inverse அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிடுவோம்ல. ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் அங்கே நான் அந்த √3 கேன்சல் பண்ணிட்டோம்ல, அப்போ மைனஸ் 2/√3. இப்போ காஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸுக்கு ஃபார்முலா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 2/√3. So that is pi minus cos inverse 2/√3ங்கிறது it is π/6. So your answer is cos inverse 2/√3. Yes. So when you simplify you are getting 5π/6 you are getting, right? Okay, so that you can check it. You can do it in two ways. Either secant inverse direct away and the pi minus கொடுத்து செய்யுங்க, இல்லைனா you take the reciprocal and do, right? So when you take reciprocal this become 2/√3, right? 2/√3 become √3/2, sorry, √3/2. √3/2 தான் π/6 வரும், right? Okay, secant inverseல 2/√3, here it is √3/2. ஓகே, ஸோ மெயினாக இந்த ஃபார்முலா நிறைய இருக்கும். ப்ளீஸ் லேர்ன் ஆல் த ஃபார்முலா. எல்லாருமே இந்த ஃபார்முலா படிச்சிருவீங்களா? திஸ் ஃபார்முலா வெரி ஈஸியாக இருக்கும். கோ ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ் ஒவ்வொன்றுக்கும் அந்த நேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த நேம்ஸ் இருக்கிறதுனால பெட்டர் கோ ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். கோ ஃபங்க்ஷன் கோ ரேஷியோஸ் படிக்கிறோம் இல்லை, சைனு கோ ரேஷியோ காஸ் உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் π/2. tan inverse x plus cot inverse x is π/2. Secant inverse x plus cosecant inverse x is also π/2. Okay, so with the name you study. Then tan inverse x plus tan inverse y இதெல்லாமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆனால் இதை பேஸ் பண்ணி lot of questions இல்லை, even 5 mark questions. So definitely you would have studied. Okay, now let's move on to question number 18. Vitas principle use பண்ணி ஒரு question, but it's a very simple one. Find the sum of the squares of the roots. ஒரு 4th degree equation அப்படின்னா அதில் 4 answers வரும்ல, 4 roots இருக்கும். ஸோ σ1, σ2, σ3, σ4. பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் தே ஆஸ்ட். சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா படிக்கணும். ஆல்ரெடி நீங்கள் 10th படிச்சிருப்பீங்களா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
alpha plus beta the whole square minus 2 alpha beta. அதோட ஒரு extension தான் இங்க படிக்கிறோம். Sigma alpha square, this is sigma alpha square is equal to, take one at a time, that is sigma 1 square. Sigma 1 square minus 2 times, take 2 at a time, sigma 2, that's all. அப்போ actually sigma 4 வரைக்கும் வரும், பட் இங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. We want only sigma 1 and sigma 2. மெயின் அந்த ஃபார்முலாஸ் நல்லா நீங்கள் தரவு பண்ணிடணும். இதெல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா very easily you can do. Sigma 1க்கு என்ன ஃபார்முலா? minus b by a. Sigma 2 is equal to c by a. That only 2 we need, right? Sigma 1 is minus b by a. அப்போ என்ன ஆகும்? minus 8 plus 8 by 2. You are getting 4. Sigma 2ங்கிறது c by a. c by a ங்கிறது 6 by 2. 6 by 2, that is 3. Okay. Now just substitute sigma 1 square, that is 4 square, minus 2 times sigma 2 is 3. So you are getting 16 minus 2 3s are 6. So your answer is 10, right? So 10 is your answer. So only this formula you study. Okay, now let's move on to the next question, question number 19. All different type questions, right? If x plus iy equal to a plus ib by a minus ib ன்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? Find x square plus y square. Find x square plus y square. அப்போ இந்த x square plus y square எப்போ வரும்? இப்போ x plus iy கொடுக்குறாங்க, அதுல இருந்து x square plus y square எப்படி கண்டுபிடிக்க முடியும்? If I take modulus of this, கரெக்டா? மாடுலஸ் தான் உங்களுக்கு hint. Modulus of x plus iy னா root of x square plus y square, right? Root of x square plus y square. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா மாடுலஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போ அதில் அந்த ரூட் வரும், அந்த ரூட் அவாய்ட் பண்ணுறது யூ ஹேவ் டு ஸ்கொயர் இட், அவ்வளோதான். மாடுலஸ் எடுக்கணும், ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ ப்ளீஸ் லிசன் ஹியர். அப்போ என்ன செய்கிறோம்? வாட் இஸ் கிவன் ஹியர்? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் வாட் கிவன், ரைட்? டேக்கிங் மாடுலஸ் எடுத்திங்கன்னா மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் equal to modulus of numerator by denominator வரும், ரெண்டுக்கும் செப்பரேட்டாக மாடுலஸ் கொடுக்குறோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் மாடுலஸ் ஏ ப்ளஸ் ஐபி by modulus a minus ib. Left side la modulus x plus iy, that is root of x square plus y square. Numerator la modulus of a plus ib. Modulus of a plus ib na enna varum? Root of what you are getting? Root of a square plus b square, right? Root of a square plus b square. Denominator modulus of a minus ib, adukku enna da varumna? Root of a square. Listen, 2 plus 3i, இதோட மாடுலஸ் என்ன வரும்? 2 plus 3i, இதோட மாடுலஸ் என்ன வரும்? You are getting root of 2 square is 4, 3 square is 9. Suppose same thing 2 minus 3i, அதுக்கு மாடுலஸ் கேட்டால் என்ன வரும்? மாடுலஸ் 2 minus 3, அதுக்கும் root of 2 square is 4 plus minus 3 ஸ்கொயர் 9 தான் எழுதணும், ரைட்? சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ அந்த மைனஸ் பிக்கு ஸ்கொயரும் பி ஸ்கொயர் தான். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 1ன்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. யூ ஸ்கொயர் இட், யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. Can you tell me, any one of you, x square plus y square stands for what? X square plus y square equal to 1 represents what? Can you give your answer in the chat section? X square plus y square equal to 1. Yes. It represents what? Lot of results you know, right? Parabola, ellipse, circles, hyperbola, so many things we study. Anyone, can you say this x square plus y square equal to 1 represent what? Yes. Sushil Kumar. Yes, it is a circle, right? இன்னும் ஃபர்தராக நீங்கள் சொல்லணும்னா யூ கேன் சே இட் இஸ் அ யூனிட் சர்க்கிள், ரைட்? பிகாஸ் இட் இஸ் அ சர்க்கிள் வித் சென்டர் அட் 0 0 and the radius is 1 unit, right? It is a unit circle. Very good, right? Yes. Keshni also given, right? Now let's move on to the next question. Question number 20. Limit lower question. Limit extends to infinity. In the sum சேரதுக்கு முன்னாடி please listen students. L'Hopital's rule நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்? இப்போ லிமிட் கண்டுபிடிக்கிறீங்கல்ல, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x by g of x. If your answer is 0 by 0 or at least infinity by infinity, we use L'Hopital's rule. L'Hopital rule எப்படி அப்ளை பண்ணுவீங்க? L'Hopital rule அப்ளை பண்ணும்போது limit you write as it is, limit extends to a, you differentiate the numerator, also differentiate the denominator. You are getting f dash x by g dash x, right? Don't apply quotient rule,
then once again you apply the limit and you can do that. Okay, sorry, this one more thing, suppose x cube இருக்குது, x cube, if you differentiate 3 times what you'll get, x cube 3 times differentiate பண்ணா, x cube first time differentiate பண்ணீங்கன்னா 3x square, second time differentiate பண்ணா 6x வரும்ல. When you differentiate second time 3 into அந்த x square derivative 2x, அடுத்து 3 into 2 constant and the x derivative 1. அப்போ x cube, you have to remember this, x cube, if I differentiate 3 times, I will get 1 into 2 into 3, that is 3 factorial. So this is what you have to understand. If you differentiate x cube 3 times, you will get 3 factorial. Same way, x raised to 5, 5 times differentiate பண்ணீங்கன்னா your answer is what? 5 factorial. அப்படின்னா x raised to n, if you differentiate n times, your answer will be what? N factorial. Okay, this is what you have to remember for this question. Limit x tends to infinity, e raised to x by x power m. First எப்பவுமே நம்ம டைரக்டாக அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா e raised to infinity, it is infinity by infinity raised to m, it is infinity. Indeterminate form, so you can apply L'Hopital's rule. But it never become constant. Constant ஆனாதானே நமக்கு லிமிட் அது இன்ஃபினிட்டி வராதுல்ல. அப்போ x raised to m வர்றதால you have to apply to make it as a number independent of x கொண்டு வரணும்னா you keep on differentiating. எத்தனை தடவை differentiate பண்ணணும்னா m times you differentiate. இப்போ பார்த்தோம்ல இந்த எக்ஸாம்பிள், x raised to 5 5 times differentiate பண்ணீங்கன்னா அது x எல்லாம் போயிட்டு என்ன கிடச்சிரும், 5 factorial வந்துடும். x cube 3 times differentiate பண்ணா 3 factorial. Same way, and the x raised to m, if I differentiate m times, I will get m factorial. e raised to x, நீ எத்தனை தடவை differentiate பண்ணாலும் e raised to x அப்படியே தான் இருக்கும்ல. e raised to x, you differentiate any number of times, you are getting e raised to x only. So limit you write as it is. We are applying L'Hopital's rule. How many times? m times. ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கவானால, just you write. We are applying L'Hopital's rule m times. This is what you are getting. Now, when you give infinity கொடுத்தீங்கன்னா e raised to infinity, infinity by m factorial, infinity by a number, non-zero number, your answer is infinity. Okay, that is sum number 20. Now, let's move on to question number 21. 21st question again from trigonometry. We take a question from, complex number. Complex number, one of the very important area என்னன்னு பார்த்தீங்கன்னா polar form, right? You are remembering polar form? Polar form என்னன்னு just பார்த்துட்டு we are going to do one sample sum, right? Polar formங்கிறது r into, right? Polar formங்கிறது r into cos theta plus I sin theta. இதில் r கண்டுபிடிக்கிறது there is a formula, root of a square plus b square. Theta கண்டுபிடிக்கணும்னா first we find what? Alpha. Alpha equal to tan inverse modulus b by a. Then theta கண்டுபிடிக்கிறது depends on which quadrant it lies, right? First quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. இது ஒரு படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிவிஷன் போல இருக்கும், right? First quadrantல theta is equal to alpha. Second quadrant theta is equal to pi minus alpha. Third quadrant alpha minus pi, and fourth quadrant minus alpha. இது அப்படி ஞாபகத்தில் வச்சுருங்க. First quadrant theta is equal to alpha, second quadrant theta is equal to pi minus alpha, third quadrant alpha minus pi, and fourth quadrant minus alpha. அதுபோல the polar form of these, one polar form of 1, -1, I, minus I, இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். 1க்கு polar form cos 0 plus I sin 0, right? அதுபோல -1க்கு cos pi plus I sin pi. I வரும்போது pi by 2, cos pi by 2 plus I sin pi by 2, and minus I க்கு cos minus pi by 2 plus I sin minus pi by 2. Okay, இதெல்லாம் some of the very standard results you have to remember. இதுபோல omega இதெல்லாம் some other sum வரும்போது we'll do that. Okay, okay, now polar form, we are going to all the basics we revised. We are going to do one sample sum, right? So this sum I want you to do modulus first கண்டுபிடிச்சோன்னு chatல போட்டுருங்க, right? Write -2 minus I2 in polar form. அப்படின்னா you have to find modulus and argument எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. You try to find modulus first. Modulus value கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா you can give your answer in the chat section. Interactive இருங்க. So you can, whether it's right or not,
give your answer. Okay, அப்போ தான் மிஸ்டேக் வந்தால் கரெக்ட் பண்ண முடியும்ல. -2 minus I2ங்கிற 2iன்னு எடுத்துடலாம் in polar form. So we have to find modulus and argument. So r into cos theta plus I into sin theta. Yes, any answer for modulus value? A equal to -2, B also -2. R equal to, in a formula, root of A square plus B square, right? R equal to, yes. Joy Catherine 4. Yes, many students are asking for send them tips. So very shortly we'll give that video, okay? R equal to root of A square plus B square. So that is R equal to, Pradeep given root 5. Please check. What about other students? Modulus value. So root of A square plus B square, root of -2 square, 4 plus again -2 square, 4. So root 8 you are getting, right? Root 8, yes, finally got to a correct answer. 2 root 2, yes. Root 8, you can write it as 2 root 2. So this is the modulus value. Now, listen student, this is very important because lot of 5 mark questions, அதுக்கெல்லாம் இதான் base. இந்த 2 mark, 3 mark தரவா இருந்தா தான் உங்களுக்கு 5 marks will be very easy for you, right? 2 root 2. Now to find argument, first you find alpha. Alpha is equal to tan inverse modulus B by A. -2 by -2. So that is tan inverse 1. Tan inverse 1 is 45, right? Pi by 4. இப்போ எந்த quadrantனு பார்க்கணும்ல. So here A value -2, B value also -2. Negative, ரெண்டுமே negative. Which quadrant will come? Negative, x value negative, y value also negative. So it is in the third quadrant, right? It is in the third quadrant. First quadrant alpha, second quadrant pi minus alpha, third quadrant alpha minus pi, and fourth quadrant minus alpha. Here theta is in the third quadrant. So theta is equal to alpha minus pi. Alpha value pi by 4 minus pi. So take 4 as LCM. Pi minus 4 pi, it is minus 3 pi by 4. Therefore, question is -2 minus 2i equal to r into cos theta is minus 3 pi by 4, but with the argument you add 2k pi. Don't forget that, okay? So with the argument you add 2k pi. The negative இருக்கிறதுனால firstல அந்த 2k pi எழுதுறேன். 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4. 2k pi add பண்றதால there won't be any change in the value, right? Because இதுல இந்த piங்கிறது 180. 180 into 2ங்கிறது 360. இது 0, 90, 180, 270, 360. 360ங்கிறது is equivalent to what? 0 only, okay? Any number of times. But நீங்க argument எழுதும்போது add that 2k pi also. Yes, Sushil Kumar, your answer is right. Minus 3 pi by 4. So this is one of the very important one. To do a lot of 5 mark questions, this is very important. Now, sum number 22. Very, very simple question. I want you to do quickly and give your answer in the chat section. Find the slope of the tangent. Quickly you can try and give the answer. Last class, those who attended, hope you remember how to find equation of tangent and equation of normal. Some easy method we did, right? For anything, whether it is parabola or ellipse or hyperbola. So those who missed last session, the video link, first session link description later you can watch that, okay? That's just 1 hour video, 15 sums we worked out, okay? So without repetition we are doing, because I don't want to waste your time. Daily the new different sums and new concepts waste panniterpom. Here find the slope of the tangent to the curve. How can you find slope of the tangent? Or a function கொடுத்தா, you have to find, what do you do? dy by dx. You have to find dy by dx. Yes, Netra, your answer is right. Good. அப்போ slope கண்டுபிடிக்கணும்னா, you find dy by dx, differentiate one time. dy by dx is equal to x raised to 4 derivative 4x cube
plus 2x square derivative 4x minus x derivative 1. So at x equal to 1, because slope of the tangent only they asked, so m equal to x வரதுல 1 கொடுங்க, very simple. 4 plus 4 minus 1, your answer is 7. இதே இது slope of the normal கேட்டிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? Can you give your answer in the chat section? This is slope of tangent. My question is slope of the normal கேட்டிருந்தா what would be your answer? Can you give the answer in the chat section? But in the question they asked only slope of the tangent. Correct answer is 7 only. Slope of the normal கேட்டது, yes Sushil Kumar, your answer is right. Tangent slope தெரியும், நார்மல்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும்ல. So two things, change the sign and write the reciprocal. இது 7 னா tangent slope 7 னா normal slope என்னவா இருக்கும்? minus 1 by 7. Netra Keshni, right, your answers are right. Meena Rai, minus should come. Okay, shall we move on to the next question? Question number 23. Very simple question, but please don't take it light. எந்த கொஸ்டின் நம்ம என்ன நினைப்போம்னா மேட்ரிக்ஸா ஜஸ்ட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு இருந்தோம் இல்லை. பட் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷனாக வி கிவ் டியூ ரெஸ்பெக்ட். பட் அப்படி இருக்காதிங்க, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவே கூடாது. எஸ்பெஷலி த சென்டம் ஸ்கோர் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டினாக கூட எக்ஸாமு ப்ரீவியஸ்லி யூ மே நாட் கெட் டைம் டு ப்ராக்டிஸில், பட் யூ ஹேவ் டு டூ தட். இப்போ நீங்கள் டைம் இருக்குது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடணும். சி இந்த கொஸ்டின் இதில் 3/3 கொஸ்டின் வந்தால் இட்ஸ் 5 மார்க் கொஸ்டின், ரைட்? தென் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், எதை சாய்ஸில் விடணும், ஆல் தீஸ் டிப்ஸ் வில் கிவ் யூ. ஓகே, ஸோ கண்டினியூ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். எவ்ரிடே வில் கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, எல்லாமே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. விச் சம் டு லீவ் இன் சாய்ஸ், எதை சாய்ஸில் விடணும். ஓகே, எவ்ரி திங் வில் ஹெல்ப் யூ. ஸோ ஹியர் ஒரு 2/2 ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த சம் செய்திடலாம் இல்லை. பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் 3 திங்ஸ். எதுலேருந்து ஆரம்பிப்பீங்க? யூ டூ த ஃபஸ்ட் பார்ட், ஆர் யூ டூ த செகண்ட் பார்ட், ஆர் யூ டூ த தேர்ட் பார்ட். எதை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்வீங்க? கிவ் யுவர் ஆன்சர் chat செக்ஷன். நீங்கள் போட வேண்டியது 1 2 3 எதை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். பிகாஸ் வி ஹாவ் டு ப்ரூவ் ஆல் தீஸ் 3 ஆர் ஈக்குவல். A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I2. சப்போஸ் இந்த இப்படி ஒரு கொஸ்டின் வருது, ஒரு 3/3 வருது, எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க? எஸ் எஸ், வெரி குட், யூ ஆல் வெல் ட்ரைன்ட், குட். யூ ஹாவ் டு டூ த தேர்ட் பார்ட் ஃபஸ்ட். ஏன்னா அட்ஜாயிண்ட் ஒரு 3/3 கொடுத்தாங்கன்னா டேக் டைமில். ஸோ அந்த தேர்ட் பார்ட் ஈஸியாக நீங்கள் செய்தலாம். அதோட ஆன்சர் தான் மற்ற எல்லா இடத்துலையும் வரும். வெரி குட், திஸ் வாட் யூ டு டூ. ஸோ ஹியர் ஆல்சோ வி ஃபாலோ த சேம் திங். பட் 2/2 ஈஸிலி வி கேன் டூ, பட் ஸ்டில் வி ஃபாலோ த சேம் திங். தேர்ட் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். ஸோ வி ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இந்த சிம்பிள் நீங்கள் டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான் கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியாமல் கிடையாது, பை கேர்லெஸ்ஸாக அதில் மேட்ரிக் சிம்பிள் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அட்ஜாயிண்டே எழுதும்போது தான் என்ன வரும்? மேட்ரிக் சிம்பிள். இது எல்லா இடத்துலையுமே டிட்டர்மினன்ட் சிம்பிள் தான் இருக்கும். டிட்டர்மினன்ட் ஏ கொடுக்கும்போது டிட்டர்மினன்ட் சிம்பிள் 8 minus 4 minus 5 3. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 8 3s are 24 minus 3 times minus 20. You are getting 4. Appo determinant A is 4. We want to find determinant A into I2. Determinant A into I2. Determinant A value 4. I2 is identity matrix 1 0 0 1. So you are getting 4 0 0 4. That is our answer number. இப்போ நம்ம 1 கொடுப்போம். மேபி அங்கே நம்ம 3 இருக்கலாம், மேபி ஓகே, that part we finished. அடுத்த ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் பாருங்க. And I'll give some tips how to save time. A into adjoint A, we find, first you find adjoint A. For 2/2, for 2/2, adjoint A, diagonal elements, principal diagonal elements interchange, other two elements, you change the sign. Diagonal element interchange, the 8 3 3 8 3 8. Other two elements, you change the sign, minus 4 plus 4, and this minus 5, you write plus 5. That's all. 2/2 is very simple. You can do. Other 3/3, you write all the cofactors, cofactor matrix, then other transpose. But some schools, I know the teachers teach some easy methods and all. ஏதோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கிராமர்ஸ் ரூல், அந்த எக்லான் ஃபார்மில் கொண்டு வர்றது. பிகாஸ் எக்ஸாம் டைமில் அந்த 2 days 3 daysலாம் கூடுதல் டைம் நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் when you are free, practice more questions. Okay, right. This adjoint A. Now we find A into adjoint A. A into adjoint A. A is a matrix 8 minus 4, 8 minus 4, minus 5 3. Into adjoint A 3 4 5 8.
இதை கரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணிடணும். அப்போ தான் அது கரெக்டாக வருதா நம்ம செக் பண்ணணும்ல. ரோ பை காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ வாட் யூ ஆர் கெட்டிங் 8 3s are 24 minus 4 into 5 minus 20. First row first column. At the first row second column 8 4s are 32 minus 32. Then second row first column minus 15 plus 15. Second row second column minus 20 plus 3 8s are 24. So you are getting 4004. Same answer you are getting. இப்போ இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம்ல. 1 and 3 we finished. Take it as 2. இப்போ நீங்கள் ஒன்றே adjoint A into A கண்டுபிடிக்கணும். adjoint A into A. adjoint A into A. adjoint A ஃபஸ்ட் எழுதுங்க, அடுத்து A எழுதுங்க. நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் எழுதி வச்சா கூட பப்ளிக்கில் மார்க் வாங்கிடலாம். சரியா? ஒருவேளை இது 3/3 இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருக்குது. பட் செகண்ட் பார்ட்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. சரி, அப்போ தான் உங்களுக்கு அந்த கோஃபேக்டில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தா இல்லை, நீங்கள் சும்மா ஆன்சர் எழுதுனீங்கன்னா டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த உங்களோட அந்த adjoint A செக் பண்ணுவாங்க. சரியா? அந்த டிட்டர்மின்டே கண்டுபிடிச்ச உடனே ஏதாவது எழுதி ஆன்சர் கொண்டு வந்துடாதீங்க. டீச்சர்ஸ் கேன் ஃபைண்ட் அவுட் வெரி ஈஸிலி. ஓகே, அதனால் இந்த ஒரு பார்ட் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் adjoint எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த லாஸ்ட் ஒன்று நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கூட ஆன்சர் எழுதிட்டு ஃபைனலி டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A into I. Okay, right. Now let's move on to another question. But before that, okay, listen students. So we want to help all the students. Okay, some students they are struggling to even pass. மேத்தமெட்டிக்ஸில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருப்பாங்கல்ல. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, மேத்ஸில் ஹவு டு டூ. பட் டோன்ட் வரி, கண்டிப்பாக யூ கேன் ஸ்கோர் வெரி ஹை மார்க். ஏன்னா 5 மார்க்ஸில் உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த கம்மிங் அடுத்த வீடியோஸ்லாம் வில் ட்ரை டு அப்லோட் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அது நல்லா படிங்க. 2 மார்க் 3 மார்க் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதில் எது கேட்பாங்க எது கேட்க மாட்டாங்க சரி தெரியாதுல்ல. இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஆல்ரெடி ஐ செட் மொத்தம் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்னா தே கிவ் ஒன்லி 10 கொஸ்டின்ஸ். 10லேருந்து 7 எழுத போகிறீங்க. பட் நம்ம புக்கில் இருக்குது 12 சாப்டர்ஸ். 12 சாப்டர்ஸ் இருக்குது, பட் தே ஆஸ்க் ஒன்லி 10. அப்போ 2 சாப்டர்லேருந்து கொஸ்டினே வராது. ஒரு சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருப்பீங்க, அதுலேருந்து யூ ஒன்ட் கெட் ஈவன் அ சிங்கிள் கொஸ்டின், ரைட்? அதனால தான் நம்ம எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் we will do the tough sums also. ஒவ்வொரு கிளாஸ் போக போக கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டுகிட்டே வருவோம், ரைட்? ஓகே, now the next question number 24. பிஃபோர் தட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த நம்ம இப்போ 2-3 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும். அதுக்காக தான் வி டேக் மோர் டைம். இப்போ ஒரு சம் தான் போட போகிறோம், பட் அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே நம்ம பேசுகிறோம்ல. பிகாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நீங்கள் ரீகால் பண்ணிடலாம். ஓகே, டுடேஸ் அ ஃபியூ சம்ஸ் வி ஹேவ். அதில் சின்ன மைன்யூட்டாக மிஸ்டேக் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, ஆல்ரெடி வி ஃபினிஷ்ட் 23 questions. Just 7 more questions we are going to do. Listen here. Vector algebra, very simple questions I'll ask you. Suppose we are finding mainly three products. One is dot product, cross product, box product, plus scalar triple product. Dot product 0. It has then what can you say? Cross product 0. What can you say? Box product A dot B cross C. Illana box product ABC 0. Then what can you say? ஒவ்வொன்றுக்கும் ஒரு significance இருக்குல்ல, தெரிஞ்சவங்க சாட்டில் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாட் ப்ராடக்ட் 0 வந்துன்னா வாட் கேன் யூ சே? வென் டாட் ப்ராடக்ட் இஸ் 0, யூ நோ த வெக்டர்ஸ் ஆர் வாட்? பெர்பெண்டிகுலர், ரைட்? கிராஸ் ப்ராடக்ட் 0 வந்துன்னா த வெக்டர்ஸ் ஆர் வாட்? பேரலல். பாக்ஸ் ப்ராடக்ட் 0, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் 0 வந்துன்னா வி சே த வெக்டர்ஸ் ஆர் கோப்ளானார். அப்போது 2 வெக்டர் கொடுத்துட்டு ப்ரூவ் தட் தே ஆர் பர்பெண்டிகுலர், இல்லைனா அதில் ஒரு அன்னோன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் தட் எம், இல்லைனா ஃபைண்ட் லேம்டா ஸோ தட் த 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய என்ன கண்டிஷன்? டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. பேரலல்னா ரிமெம்பர் A cross B ஈக்குவல் டு 0 வெக்டர். கோப்ளானர்னா த வெக்டர்ஸ் லை இன் அ சேம் பிளேன். சம்டைம்ஸ் கோப்ளானர் வேர்டு இருக்காது, இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே லை இன் அ சேம் பிளேன் கொடுத்துருவாங்க. ஓகே, கோப்ளானார் பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் 0. இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒன் சாம்பிள் சம் வி டூ. 3 vectors given, the 3 vectors are coplanar, find the value of m. Quick-ஆ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் அ ப்ராக்டிஸ் ஃபார் யூ. கடகடான்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர் சாட்டில் போடுங்க. பிகாஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் தட். எஸ், கோப்ளானார் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்ல, பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. The given vectors, you name them as A vector, B vector, C vector. For coplanar, box product A, B, C equal to 0. How can you find box product? Write it as a determinant.
don't write ijk. Coefficients எடுதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுதுங்க. Sometimes ij மாற்றி கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு j கொடுத்து அடுத்து i கொடுத்துருக்கலாம். You have to be very careful. ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருக்கும், அந்த இடத்துல 0 போடுங்க, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க, ijk கரெக்டாக இருக்குது. 2 minus 1 3, 2 minus 1 3. Second vector you see 3 2 1. And the third one is 1 m4. Here m is unknown, right? You have to find. Either expand bunny, you try to find m value and give it to the chat section. I'll just explain, because as I said, the students, those who are struggling, also have to get some benefit. The toppers of help should get the benefit. Nalla padikக்கூடிய விஷயம் கடகட நீங்க work out பண்ணி answer chatல போடுங்க. Already some students given. Yes. Listen. So how to expand it? Some of you may have doubt. Please listen. 2 into, leave the row, leave the column. 4 2s are 8 minus m. Now take the second number. Second number another minus 1. You change the sign. Second number is sign change பண்ணனும். இங்க minus 1 இருந்தா you write plus 1 into, leave that row, leave that column. 3 into 4, right? 3 4s are 12 minus 1 into 1, 1. Now take the last term. Last term you write as it is. Plus 3 into, leave that row, that column. This part you do that. 3 into m. 3m minus 1 into 2, 2. Hope you know how to expand it, right? Because some students even still you make mistake in expanding a determinant, right? Now when you simplify, I'm not taking much time, so when you simplify, you will get m equal to minus 3. You can try this. Okay, if you know how to expand, the remaining you can do that. Shall we move on to the next question? Question number 25. But before that, just we recall, what is Rolle's theorem? What is Lagrange's mean value theorem? Rolle's theorem, how many conditions are there in Rolle's theorem? Second one is Lagrange's mean value theorem, right? Rolle's theorem, yes, there are 3 conditions, right? Rolle's theorem, 3 conditions. First, f of x is continuous in the closed interval. Then second condition, f of x is differentiable in the open interval. Continuous in the closed interval. Continuous in the closed interval, differentiable in the open interval. Then third condition, f of a equal to f of b. If all the 3 conditions are satisfied, then you can find some c between a and b such that f dash c equal to 0. Lagrange's mean value theorem, only 2 conditions, right? First condition remains same. Continuous in the closed interval, differentiable in the open interval. Then you can find a c between a and b such that f dash c is equal to f of b minus f of a by b minus a. That is Lagrange's mean value theorem. This is Rolle's theorem, right? Okay. இதில் இந்த 2 மார்க்கில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு Rolle's theorem ஃபால்ஸ்னு எப்பவுமே எழுதிடாதீங்க. Rolle's theorem cannot be applied. இல்லைனா Lagrange's mean value theorem cannot be applied. Give reason. ஏன் அப்ளை பண்ண முடியாது? ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா, ஒன் ஆஃப் த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இல்லை, கரெக்டாக அந்த எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை எழுதினாலே போதும். நீங்கள் கரெக்ட் ஒன்று ஒன்றா எழுதி திஸ் அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், திஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் எழுதுறதை விட எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு எழுதிட்டிங்கனாலே இட்ஸ் ஓவர். எழுதிட்டு ஸோ தட் தியரம் cannot be அப்ளைன்னு கொடுத்துட்டாலே போதும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ட்ரை ஒன் சாம்பிள் சம். Explain why Lagrange's mean value theorem is not applicable in the function Lagrange's mean value theorem. அப்போ ஞாபகத்தில் வைங்க, Lagrange's mean value theorem எத்தனை கண்டிஷன்? only 2 conditions தான். Continuous in the closed interval, differentiable in the open interval. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைல்ல. இதில் கண்டினியூஸ்னாலே பிரேக் இல்லாமல் இருக்கணும்ல. அது எப்போ அந்த டிஸ்கண்டினியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டினாமினேட்டர் வேல்யூ இன்ஃபினிட்டி வரும்போது. இது எப்போ இன்ஃபினிட்டி ஆகும்? சம்திங் பை 0 வந்து இன்ஃபினிட்டியில். இதுதான் நீங்கள் லோவர் கிளாஸில் என்னது எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு படிப்போம்ல. டினாமினேட்டர் 0 கொடுங்க. டினாமினேட்டர் 0 கொடுத்தீங்கன்னா, இன் திஸ் கேஸ் டினாமினேட்டர் 0னா x is equal to 0. அப்போ x is equal to 0ல் டிஸ்கண்டினியூஸ் ஆகிரும். அப்போது ஆனால் அந்த பாயிண்ட் இதில் வருதா? எஸ் வருது. வரலன்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வேண்டியது கண்டினியூஸ் இந்த கிவன் க்ளோஸ்ட் இன்டர்வல் தான். சப்போஸ் அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல் 1,2 இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை கிடையாது. ஏன்னா 0ல் தான் அது என்னது டிஸ்கண்டினியூஸ். 0 இஸ் நாட் தேர் இல்லை, அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2னா நோ ப்ராப்ளம். பட் இங்கே 0ல் டிஸ்கண்டினியூஸ், பட் 0 லைஸ் இன் த கிவன் ஃபங்க்ஷன். அதனால என்ன, திஸ் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூஸ். Continuous at x equal to 0. It is not continuous at x is equal to 0. Okay.
not continuous. Just I'll give you இதில் இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இந்த மாடுலஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும்ல, மாடுலஸ் பேஸ் பண்ணி வர்றதுல கண்டினியூஸாக இருக்கும். பிகாஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷனல் யூ ஆர் ரிமெம்பரிங் த கிராஃப். மாடுலஸ் ஃபங்க்ஷனாலே கிராஃப் எப்படி இருக்கும், அந்த வி டைப்பில் இருக்கும்ல மாடுலஸ் எக்ஸ். ஸோ இது கண்டினியூஸாக தான் இருக்கும், இல்லை பிரேக்கே ஆகாது, ரெண்டு போய் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அப்போ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பட் அதில் டிஃபரன்ஷியபிள் வராது. ஏன்னா அந்த ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த இடத்துல இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள்னு வரும். ரைட் லிமிட் ரைட் டெரிவேட்டிவ்ல ஆர்ஹெச்எஸ் அண்ட் எல் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, suppose the question is modulus 3x plus 1 where x belongs to the closed interval minus 1 2. If they give a question like this, இங்கே denominator கிடையாதுல்ல, அப்போ அது infinity case கிடையாது, continuous, it is continuous தான். பட் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 3x plus 1 equal 0 கொடுத்தீங்கன்னா 3x is equal to minus 1, x is equal to minus 1/3. அப்போ the graph will be x equal to minus 1/3. minus 1/3 இங்கே வருது, minus 1/3 அந்த இடத்துல கர்வ் வரும். இப்போ லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் at x equal to minus 1/3 எழுதணும். ஓகே, எழுதிட்டு ஸோ லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரம் cannot be applied. ஈவன் ரோல்ஸ் தியரத்தினாலும் அதே தான் கண்டிஷன். ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். Next I am going to teach a question from gamma integral. Okay, that one many normally students they don't direct gamma integral sum படிச்சிருவோம்ல, e raised 0 to infinity x raised to n e raised to minus x n factorial by a raised to n plus 1. Okay, that we do. பட் அதில் சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தான். காமா எண்ணுக்கு என்ன ஃபார்முலா? காமா எண்ணுங்கிறது 0 to infinity e raised to minus x into x raised to n minus 1 dx. This you have to study. காமா என்னோட ஃபார்முலா integral 0 to infinity e raised to minus x x raised to n minus 1 dx. அந்த எக்ஸுக்கு இடத்துல எந்த லெட்டர் வேணாலும் வரலாம், எக்ஸுக்கு இடத்துல யூ வரலாம். ஏன்னா இது டெஃபினிட் இன்டெக்ரல், அதனால வேரியபிள் என்ன வேணாலும் வரலாம். அதுக்கு அடுத்து அந்த லிமிட்டை தான் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல. எக்ஸ்னா எக்ஸுக்கு அடுத்து அந்த வேல்யூ கொடுப்பீங்க, ஒய்னா ஒய்க்கு வேல்யூ அந்த நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டெஃபினிட் இன்டெக்ரலில் வேரியபிள் சேஞ்ச் ஆகி வரலாம். ஓகே, இந்த ஃபார்மில் வந்தாலே, இந்த ஃபார்மில் வந்ததுன்னா லிமிட் மஸ்ட் பி 0 to infinity e raised to minus x இருக்கணும். ஒன்று ஒன்றா செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 0 to infinity தான் இருக்கணும். e raised to minus x கண்டிப்பாக வரணும். அதுக்கு கூட வர்றது x raised to பவர் என்ன வேணாலும் வரலாம். இப்போ இங்கே n minus 1 பவர் வந்தால் அது கூட அந்த கூட ஒன்று ஆட் பண்ணிடணும். அந்த n minus 1 கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், என்னன்னு வரும்ல. ஸோ இட் இஸ் காமா என். இதே இது இந்த இடத்துல n plus 1 வந்துருதுன்னா, இந்த இடத்துல பவர் n plus 1 வந்துருதுன்னா இது கூட ஒன்று ஆட் பண்ணுங்க, என்ன ஆயிரும், n plus 2 ஆயிரும். அப்போ தட் இஸ் காமா n plus 2ன்னு வரும் அதுக்கு ஆன்சர். ஓகே, சரி. ஸோ வித் திஸ் ஐடியா let us try the next question. Show that, very good question, 2 mark 3 mark 3 mark especially 3 mark வரக்கூடிய question. Gamma n equal to 2 into 0 to infinity e raised to minus x square x raised to 2n minus 1 dx. If you ask how many of you know this question, I am sure many students say that we did not study this, right? Look at this question. So நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் பாருங்க. We start with RHS. RHSன்னு ஆரம்பித்தா LHS வரணும்னா LHS காமா எண்ணுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் எஸ் வி காட்டு நம்ம சொல்ல முடியல. அப்போ காமா, அதுக்கு தான் சொன்னேன், காமா என்னன்னா அதுக்கு வேல்யூ என்னங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் இல்லை என்ன ஆகும், இந்த ஆன்சர் நம்ம வந்திருக்கோம்ல, யூ வுட் காட் திஸ் ஆன்சர் பட் வி டோன்ட் நோ தட் இஸ் காமா என், ரைட்? அப்போ காமா என் என்னங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வி ஸ்டார்ட் வித் RHS. RHS is 2 into integral 0 to infinity e raised to minus x square x raised to 2n minus 1 of dx. Okay, so now look at this one. Here in the integral நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம்னா we use substitution method. இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், காமா e raised to minus, இதில் ஒரு ஸ்கொயர்லாம் வரக்கூடாது, e raised to minus x எனி வேரியபிள் வரலான்னு சொன்னோம்ல. அப்போ அந்த இடத்துல நம்ம யூன்னு வந்தோன்னா இட்ஸ் ஓகே, யூனோ டீனோ சம்திங். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டி வரணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் டீன்னு வரணும்ல. ஸோ வி கிவ் அ சப்ஸ்டிடியூஷன், புட் x is equal to root t இல்லைனா root u.
அப்படின்னு கொடுப்போம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? யூ ஆயிரும், ரைட்? எக்ஸ் ஸ்கொயர் பிகம் யூ. அப்போ இ ரைஸ் டு மைனஸ் யூ அந்த ஃபார்மில் வந்துடுதுல்ல. சரி, அப்புறம் இனி எல்லாமே சேஞ்ச் பண்ணோம்ல. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் டிஎக்ஸ். ரூட் எக்ஸ்னா 1/2 ரூட் எக்ஸ். அப்போ ரூட் யூக்கு 1/2 ரூட் யூ இன்டு டியூ. அப்போ எக்ஸ் எழுதிடலாம், டிஎக்ஸ் எழுதிடலாம். லிமிட் செக் பண்ணோம். 0 to இன்ஃபினிட்டிங்கிறது எக்ஸோட லிமிட்ல. when x is equal to 0, what is u? யூங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் தானே, u equal to x ஸ்கொயர். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா u equal to 0 ஸ்கொயர், 0 தான். when x is equal to infinity, u equal to infinity ஸ்கொயர் பண்ணுறோம், that is infinity. அப்போ லிமிட்டில் சேஞ்ச் கிடையாது, 0 to infinity. so that is 2 into integral 0 to infinity e raised to minus x square. x square can be replaced by u. அப்புறம் இங்கே பாருங்கள் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, எக்ஸுக்கு இடத்துல ரூட் யூ. ரூட் யூனா யூ ரைஸ் டு ஹாஃப்னு எழுதிடலாம்ல. ரைஸ் டு 2n minus 1 into dx. dxக்கு வேல்யூ என்னது? 1/2 root u. root u na u raised to half du. Now we try to simplify. The 2 cancel பண்ணிடலாம். This 2 and this 2 get cancel. So integral 0 to infinity e raised to minus u into u raised to the half ஆல இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. a raised to m the whole power n is a raised to mn, right? So multiply half into 2n. அந்த 2 2 கட் ஆச்சுன்னா n ன்னு வரும். minus 1/2 into 1 is 1/2 divided by u raised to half du. So this part can be simplified, right? a raised to m by a raised to n. It is what? a raised to m minus n. So you are getting integral 0 to infinity e raised to minus u raised to in the minus the plus half, u raised to half, numerator half மேலே போச்சுன்னா minus half ஆயிரும். ஆல்ரெடி அங்கே ஒரு minus half இருக்கு. minus half minus 1 ஆயிரும். You are getting n minus 1 du, and this is our gamma n, that is LHS. Okay, hope you understood this. Very simple one. The substitution என்னங்கிற மட்டும் பார்த்து வைங்க. Easily you can do that. Sometimes 3 mark question compulsory அது போல questions வரலாம். Okay, so learn that one. Okay, now let's move on to gamma integral. Some more results I want to give you. Suppose gamma n is equal to n minus 1 factorial. Simple proof தான். இதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. You can go through that. Even for objective questions they can ask. அப்போ gamma 5 என்ன வரும்? gamma 5க்கு என்ன வேல்யூ வரும்? gamma n is n minus 1 factor. 1 கம்மி பண்ணி factorial போடுங்க. அப்போ gamma 5னா 5ல 1 கம்மி பண்ண நான் 4 factorial. You can simplify that, right? அதுபோல் gamma halfக்கு வேல்யூ root pi. gamma n plus 1, you can write it as n into gamma n. Okay, இதெல்லாம் simple proof தான். இந்த results எல்லாம் இந்த objective question 1 mark 2 mark எல்லாம் படிக்கிறது better. Okay, now sum number 27. Very simple question. Determine the order and degree. நம்ம ஏம் அந்த sum போடுறது கிடையாதுல்ல. Order and degree. But அடுத்த class இந்த order degree வரும்போது we won't discuss all the stories. Straight away do only sums. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது அந்த கான்செப்ட்ஸ் தரவானுங்கிறத ஜஸ்ட் வி எக்ஸ்பிளைன். ஆர்டர் டிகிரி. வாட் இஸ் ஆர்டர்? மேக்ஸிமம் ஹவு மெனி டைம்ஸ் வி டிஃபரன்ஷியேட், தட் இஸ் கால்ட் ஆர்டர், ரைட்? டிகிரிங்கிற அதோட பவர், தட்ஸ் வெரி சிம்பிள் திங். ஆனால் நிறைய ஸ்பெஷல் கேசஸ் இருக்குல்ல. அந்த டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் ரூட்டுக்குள்ளால் வரக்கூடாது, ரைஸ் டு சம் ஃப்ராக்ஷன் பவர் வரக்கூடாது, இல்லை இது போல் சோ மெனி கேசஸ் ஆர் தேர். இப்போ ரூட் வந்துன்னா நம்ம என்ன செய்யணும்? வி ஹாவ் டு ஸ்கொயர் இட். சப்போஸ் ரைஸ் டு 2/3 ரூட்டு, இப்போ ரூட் ஆஃப் 5 வந்தால் நோ ப்ராப்ளம். ரூட்டுக்குள்ளால டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ஸ் வரக்கூடாது. இதுக்குள்ளால dx அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. வந்துன்னா இட் மஸ்ட் பி இண்டிபெண்ட் ஆஃப் ஆல் ரேடிக்கல் சைன்ஸ். ஓகே, இப்போ ரைஸ் டு 2/3 வந்துன்னா இதோட மீனிங் என்னன்னா கியூப் ரூட்டுங்கிற எஃபெக்டில். ஸோ யூ ஹாவ் டு கியூப் இட். நம்ம கியூப் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம், ரைட்? இது போல கேசஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. அதுபோல் சம்டைம்ஸ் டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் இருக்கும், டினாமினேட்டரில் dx அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தால் அதை நீங்கள் கிராஸ் பண்ணிடுறோம். டினாமினேட்டரில் dx வரக்கூடாது. இல்லை ஒரு இடத்துல dx இன்னொரு இடத்துல dx/dy அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தால் அதை நீங்கள் 1/dxன்னு கன்வெர்ட் பண்ணி செய்யணும். அதுபோல் சம்டைம்ஸ் இப்போ சைனுக்கு உள்ளால சம் டெரிவேட்டிவ் சைன் ஆர் காஸ் வாட் எவர் இட் இஸ் dx d²/dx² வந்தால் ஆர்டர் எழுதிடலாம். பட் டிகிரி வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? does not exist, right? does not existங்கிறத நம்ம டிகிரி வரும்போது எழுதுவோம். Okay, so all these you remember. So with this idea we try to do this very simple question. Just go through and you can give your answer in the chat section. Determine the order and degree if exist. ஏன்னா சில சம்மில் பார்த்தோம்ல டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சைன் ஆஃப் d²/dx² வந்தனா டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவோம், ரைட்?
So for this question, can you say the order and degree? Very simple question. இங்கே dy இருக்குது, இங்கே dx இருக்குல்ல, அப்படியே dx denominator கொண்டு வந்துட்டீங்கன்னா every term divide by dxங்கிற effect தான். dy by dx. Yes, Netra, your answer is right. xy minus cos x plus equal to 0, right? This is the differential equation. So maximum differentiated one time. So the order is 1 and degree is also 1. Next, we are going to do one sum in binomial distribution. So just to recall the results in binomial distribution. Binomial distribution, binomial another 2, right? So p of x equal to x, p of x equal to x, that is f of x. For binomial distribution, what's the formula? Remembering, abdi solli parunga, f of x is formula binomial distribution la ncx p raised to x q raised to n minus x. ncx p raised to x q raised to n minus x. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸ் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். ஒவ்வொன்றும் இந்த பிங்கிறது என்னது? p and q are probabilities, right? அதுலேயும் pங்கிறது probability of success and q is probability of failure. என்னங்கிறது number of repetition, maximum how many times we differentiate, how many times we repeated. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறோம், அதான் n. இல்லை xங்கிறது number of success. X number, N number, P and Q are probabilities, P plus Q is 1, right? Apra mean equal to NP, variance equal to NPQ, standard deviation is for root of NPQ, right? Mean greater, variance greater, mean NP, variance is NPQ, which is greater among these two. NP is greater. Extra result letter vanda kuda. Normally we think when you multiply the value increase, but here it won't increase, it decrease, because we are multiplied by Q. Q is a probability always lies between 0 and 1. Suppose NP value 20, Q value 1 by 2. Cancel panna value na kammiya irudhula. So NP, NPQ, which is greater, mean is greater, NP is greater. Idu pol results ellame thorough pannuvenga. So with this idea, we try to do this question. Compute P of x equal to k. Compute P of x equal to k for the binomial distribution. The parameters are n and p. Inga p value கொடுத்துட்டாங்க. Can you say what is q value? Yes, you can give the q value in the chat section quickly. Already we are in 28th question. Just we are going to do 2 more questions, and finally I am going to give you a challenge question. I need a workout panni, you have to send it to us. Correct answer eduthakodiyavangala the names will display in our next session. Okay, next class will be tomorrow. Idoda continuation. We are going to do a lot of tough questions today. Some questions students asked. Okay, please listen. Compute P of x equal to k for the binomial distribution. N equal to p. Yes. P value 1 by 2. Q value is also 1 by 2. Yes. Keshni, Sushil, Netra. Yes, your answers are right, because we know p plus q is 1. Right. So Q is equal to 1 minus p. 1 minus 1 by 2. So that is 1 by 2. Once you know n, p and q, you can find f of x. Right. NCx p raised to x q raised to n minus x. Substitute panni simplify pannunga, because p and q are equal, so you can simplify that. Ncx 9cx p raised to 1 by 2 raised to x q raised to, that is 1 by 2 raised to 9 minus x. This rendom a raised to m into a raised to m plus n, right? So 9cx 1 by 2 raised to, power add பண்ணும்போது x minus x cancel 9 வரும், where x equal to 0 1 2 3 etc up to 9. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, p of x equal to k, அதான் இப்போ எழுதிட்டோம். k வேல்யூ 7. p of x equal to kங்கிறது f of k. f of k. இதில் equal 0 otherwise, right? But k வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க, k வேல்யூ 7. So you are supposed to find f of 7. f of 7, very simple. x இடத்துல எல்லாம் 7 கொடுங்க. So you are getting 9c7 1 by 2 raised to 9. Depends on the mark. Suppose 2 mark question, நீங்கள் இப்படி விட்டுலாம். அந்த 9c7 வேணால் சிம்பிளிஃபை பண்ணலாம். How can you change that 9c7? You would have studied, right? 11th portion. NCR is equal to, எப்படி எழுதலாம்? NCN minus R. இப்போ 20c18 வந்தால் என்ன எழுதலாம்? 20c, don't write 18, இந்த ரெண்டையும் subtract பண்ணணும்ல. 20 minus 18, it is 2. Calculation ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதுபோல் when the second number is more than half வந்ததுன்னா, இப்போ 9c7க்கு பதில் you can write it as 9c. Yes, social, it is right. 9c2 எழுதலாம், right? 9c2. 9 minus 7, 2. 1 by 2 raised to 9. 1 raised to 9
1 தான் 2 power 9 வேணால் எழுதலாம். இதை if you suppose 3 mark question if you want to simplify you can do that. பெரிய tough calculationலாம் கிடையாது. 9C2ங்கிறது 9 into 8 by 1 into 2 divided by இதில் இப்போ 2 டேபிள் கேன்சல் 4 ஆயிரும்ல. அந்த 2 raised to 9 இங்கே ஒரு 4 இருக்குல்ல, ஸோ ஒரு 2 ஸ்கொயர் எடுத்துறேன், ஏன்னா அந்த 2 ஸ்கொயர் 4 இங்கே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 2 raised to 7, இந்த 4 into 2 ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ நியூமரேட்டர் இஸ் 9 மட்டும் வரும், டினாமினேட்டர் 2 raised to 7, 2 raised to 5 எவ்வளவு 32. அப்போ இன்னொரு 2 64, 1 more to 128. So 9 by 128 is your final answer. Okay. So hope you understood. So now sum number 29. This question, very last two questions, very very important questions. So please be attentive. It's very very important one. Please listen. Last question செய்யறதுக்கு முன்னாடி we have to do just 2 more questions. Listen. Distribution function இல்லைன்னா cumulative distribution. Capital F of x. அதுக்கு மீனிங் என்னது? P of x less than or equal to x. P of x less than or equal to x. Suppose உங்களுக்கு I want to find this portion. Minus infinity to plus infinity. I want the portion less than 7. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? F of 7 கண்டுபிடிக்கலாம். Right? Suppose I want the portion more than 7. Total probabilityங்கிறது 1 இல்லை. அப்போ 1ல இருந்து இதை ரிமூவ் பண்ணணும். இது என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ 1 minus f of 7. Suppose I want find between 7 and 10. I want only this portion. So in that case what you do? F of 10 minus f of 7. F of 10 minus f of 7. இதான் நார்மலாக செய்வோம். If it is continuous you can follow that. ஏன்னா continuousல less than 7னா என்ன வரும்? If it is discrete less than 7 it is 6. But continuously less than 7னா 6 கிடையாது இல்லை, 6.9999. It is very close to what 7 தான். அப்போது இந்த கண்டினியூஸில் less than 7, less than or equal to 7 ரெண்டும் சேம் தான். ஆனால் டிஸ்கிரீட்டில் it is not same. Okay, so that's the reason I taken this question. Please listen very carefully, especially that part. இதில் அந்த ஹென்ஸுங்கிற வேர்டு இருக்கிறதுனால தான் it is important. So please listen. First part very simple, cumulative distribution. X கொடுத்துட்டாங்க 1 2 3 4. cumulative distributionங்கிறது capital F of x. 1னா அது மட்டும் தான், and அதோட லெஸ்ஸான வேல்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ 1/12. 2னா அந்த 2ஓ அதோட கம்மியானதெல்லாம் இல்லை. ஸோ 5/12 and 1/12. அப்போ 6/12னு வரும். கேன்சல் பண்ணி 1/2ன்னு எழுதலாம். ஓகே, லீவ் இட். 3 வரும்போது 3 and அதோட லெஸ்ஸானது எல்லாமே ஆட் பண்ணணும். 11/12. 4 வரும்போது என்டர் இது ஃபுல்லாக 4 and less எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 12/12 1 கண்டிப்பாக வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் பார்ட். cumulative distribution இஸ் ஓவர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹென்ஸ் ஃபைண்டுனா அந்த cumulative ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. டைரெக்டாக போட்டது யூ கேன் டூ வெரி ஈஸிலி, பட் தே ஒன்ட் கிவ் மார்க். ஹென்ஸ் ஃபைண்ட் அதை யூஸ் பண்ணி P of x less than or equal to 3. 3 and lesser values. 3 is also included. 3 and lesser values, now that is f of 3. You can find f of 3. f of 3 இங்கே கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். f of 3, capital F of 3க்கு வேல்யூ என்னது? 11/12. Over. Second part is over. But see the third part, that is very important. என்ன கேட்டிருக்காங்க? P of x greater than or equal to 2. P of x greater than or equal to 2. Greater than or equal to 2னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 1 minus இதுக்கு லெஃப்ட் சைட். இதுக்கு லெஃப்ட் சைடு என்ன எழுதுவீங்க? P of x அங்கே greater than or equal to 2. அப்போ இங்கே என்ன எழுதணும்? less than 2 தான் எழுத முடியும். less than or equal to 2 எழுத முடியாது. that is 1 minus. இது ஒரு discrete case. 1 2 3 4 அப்படின்னா less than 2னா 2 or lessன்னு வராது இல்லை, 2 வரக்கூடாது. இதே இது கண்டினியூஸ்னால் less than 2னா 1.999 அப்படியே வந்துடும். பட் இங்கே அப்படி கிடையாது. less than 2னா 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இது எப்படி எழுதணும்னா P of இதை போய் f of 2ன்னு எழுத முடியாது. ரைட்? பிகாஸ் less than or equal to வந்தால் தான் f of 2 எழுத முடியும். அப்போ இதை நீங்கள் எப்படி எழுதணும்னா x less than or equal to 1ன்னு எழுதணும். ஏன்னா 1லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ now this is 1 minus f of 1. 1 minus f of 1. So 1 minus f of 1க்கு வேல்யூ capital F of 1 is 1/12. So 1 minus 1/12. So your answer is 11/12. Okay, hope you understood. This is discrete ஆனதால you have to be very careful in this one. Okay, otherwise the f of 2 வந்துரும். But discrete ஆவறதால it is f of 1. So hope you understood. Now we are going to do the last question for the day. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய last question. இப்போ ரீசெண்டாக ஒரு
I think Chennai district revision paper compulsory question the question. Many students find the length of the lattice rectum of the parabola. Length of the lattice rectum 4a. Yes, your answer is right, but you have to derive how we got that. Okay, so please listen. I'll teach you this one. Then either base panni ungalku I'm going to give a question. Adu neenga work out panni you have to send it to me. Okay, so listen this carefully. I'll tell you, but the same method you can do that one. Find the length of the lattice rectum of the parabola. Listen carefully. Y square equal 4x. It is the first type parabola. First type parabola. What is lattice rectum? What is lattice rectum? Perpendicular focal chord. Lattice rectum perpendicular focal chord. Through focus, you draw a perpendicular line. That's lattice rectum, right? Focus na perpendicular focal chord passes through focus. Focus is the point in the a, 0, right? Up in the distance is a. So lattice rectum in the length. I am taking this part as y1. Up idu y1 da. Up length of the lattice rectum 2y1, right? Up in the point enna varukum. The L point enna varukum. X coordinate is a. Y coordinate is y1. So now equation of the parabola y square equal to 4x. It passes through a comma y1. It passes through a comma y1. So what do you do? X kadadala a kudunga, y kadadala y1. So y1 square equal to 4a into a. Square root eduthinga y1 is equal to 2a nu varumla. 4a square. When you take square root 2a. So length of the lattice rectum. Length of the lattice rectum is y1 plus y1. It is 2y1. That is 2 into y1 value 2a. Apadidan 2 into 2a. Your answer is what? 4a units. That's a very simple derivation, right? But you can find so easy it is, right? Okay, so length of the lattice rectum is 4a. Remember what is lattice rectum? Perpendicular focal chord. I'm giving a question for you. It's a challenge question. So find the length of the lattice rectum of the ellipse. I'm sure you know the answer, right? 2b square by n எழுதிடுவீங்கல. But அதோட derivation எழுதி அது நீங்க work out பண்ணிட்டு you can send your answer to me 944411424. In the number you can send your answers and the full derivation length of the lattice rectum of the ellipse. Okay, so this answer you can send it to me. And tomorrow we have class. Okay, so we have a class. Next class is tomorrow we have. So tomorrow we start the class at 8 o'clock and we finish at sharp 9 o'clock. Okay, so any particular in the 2-mark question, 3-mark question, if you have, you can send your doubts to us. So we will try to include that sums also. Okay, please inform your friends also. We will see you tomorrow at 8 o'clock.